நான் ஒரு சேஃப்டி பண்ண கதை தான், என் டேஸ்ட்டுக்கு பண்ண கதை இல்லை. என்னங்க விளையாட்டுக்கு சொல்கிறீங்க? சேஃப்டிக்கு எங்கள் ஊர்லேருந்து வந்து நான் அஸ்னட்டாக சேர்ந்துருக்கேங்கிறத நம்பலை, பீலா விட்றான் அப்படின்ட்டு அவங்க இது பட்டாசு பாலுக்கு நான் வந்து என்ன காஸ்டியூம்ங்கிறத டிசைன் பண்ணேன். கதை சொல்கிறேன் ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு. வணக்கம் சூரியன் எஃப்எம் நேயர்களே, இது சூரியன் எஃப்எம் பாட்காஸ்ட். இன்னைக்கு சூரியன் எஃப்எம் பாட்காஸ்ட்டில் நாம் சந்திக்க போகிற செலிபிரிட்டி ஒன் அண்ட் ஒன்லி இயக்குனர் பேரரசு அவர்கள். வணக்கம், நல்லா இருக்கலாம்? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். திருப்பாச்சி அப்படிங்கிற ஒரு படம் கிட்டத்தட்ட உங்களுடைய 37-38வது வயசில் தான் அந்த மேஜிக் நடக்குது. அது ஒரு மேஜிக் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் படத்தில் விஜய் சார் மாதிரி ஒரு ஹீரோவோட சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த சான்ஸ் கிடைச்சி அது ஹிட் ஆகுறது பெரிய கஷ்டம். ஆனால் இது பிளாக் பஸ்டர். எப்படி அந்த மேஜிக் நடந்துச்சு? திருப்பாச்சி கதை ரெடி முன்னாடி நான் ஒரு 38ங்கிறீங்களா, நான் 34-35 வயசுல நம்ம டைரக்டர் ஆயிடணும்ட்டு, இதுக்கப்புறம் அஸ்னா ஒர்க் பண்ண போதும், நம்ம டைரக்டர் ஆயிடணும் அப்படின்ட்டு அப்போ நிறைய பிடிச்சி பார்க்க ஆரம்பித்தேன். ஓகே. அப்போ சொன்ன கதை நிறைய கதை சொல்லுவேன். அப்போ வந்து இந்த கமர்ஷியல் கதை என்கிட்ட இருக்காது, வேற 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 பேரரசு வரும். என்ன மாதிரி புரட்சிகரமாக? புரட்சிகரம் இல்லை, ஒரு லைவ் மேட்டர் இருக்கும். இப்போ பொற்காலம் அந்த சம்மந்தமே இல்லாமல் ஃபுல்லாக ஒரு வாழ்வியல் தான் இருக்கும். வாழ்வியல் ஆக்சுவலி அவார்டு வாங்குகிற டைப்லேயும் கதைகள் இருக்கும். எனக்கு அந்த சேரன் சார் ஸ்டைலு, அவர் படத்துக்கு படம் போட்டுக்கு முன்னாடியே எனக்கு அந்த கதையில் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே. சேரன் சார் பாரதி கண்ணம்லாம் பார்க்கும்போது நான் அப்செட் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு என்னடா நம்ம டைப்பில் இருக்கே, நம்ம சிந்திச்ச ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு அப்போ நான் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டேன். நீங்கள் சொல்கிறது பார்த்தா கரெக்டாக இப்போ அந்த ஆட்டோகிராஃப் அந்த பீரியடெல்லாம் தான். ஆமாம் இல்லை, அது முன்னாடி பொற்காலம் பண்ணார்ல, பொற்காலம் பாரதி கண்ணம்மா. ஓ, அந்த சைடில். ஓகே. வெற்றி கொடுக்கட்டுலாம் என்கிட்ட அப்படி ஒரு கதை அப்படி இருந்துச்சு. ஓ, வெளிநாட்டுக்கு போய் வாழ்க்கை இழக்கிற கதையெல்லாம் இருந்துச்சு. நமக்கு அந்த ஸ்டைலில் தான் நான் போய் ஒரு இது பேசுகிறேன். எல்லா புதுசும் பண்ணுவாங்க சார், ஒரு பெரிய ஹீரோக்கு ஏற்ற மாதிரி கதை சொல்லுங்கம்மாங்க, சார் கமர்ஷியலாக கதை சொல்லுங்கம்மாங்க. அவங்க எதிர்பார்க்குறது ஒரு பெரிய ஹீரோவுக்கான கதையை எதிர்பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம எப்படி ஃபீல் பண்ணி சொல்லிக்கிருக்கோம். அப்போ நம்ம தான் கடைசி ஃபீல் பண்ணோம், அவங்க ஃபீல் பண்ணல. என்ன இப்படி ஒரு 4-5 வருஷம் எனக்கு இந்த மாதிரி ஆன்சராகவும் தெரிஞ்சு. அப்புறம் கொஞ்சம் யோசித்தேன். அப்போ சில நேரத்தில் கொஞ்சம் போதனை மாதிரி ஏதாவது யோசனை வரும் முடியாது. ஆமாம், சரி ஓகே, நம்ம காலங்கள் போய்கிட்டுருக்கு, இது இப்போ இன்னும் அப்படி போச்சுன்னா 40 வயசுக்கு மேலே ஆகி போயிடும். அப்புறம் அதுக்கப்புறம் வயசாச்சுன்னு சொல்லிடுவாங்க. இப்படி படம் பண்ணிடணும்னு ஒரு தாட் வந்துச்சு எனக்கு. அப்போ ஒரு முடிவு எடுத்தேன், நம்ம கமர்ஷியலாக ஒரு கதை பண்ணி வச்சுக்குவோம், சேஃப்டி. எதுக்கும் ஸ்டெப்னி மாதிரி தான், ஒரு எதுக்கும் பண்ணி வச்சுக்குவோம். நம்ம ஸ்டைலில் ஒரு பிடிச்ச கதை சொல்லுவோம். இல்லை கமர்ஷியலாக ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம எப்பவும் போல் திரும்பி வந்துடக்கூடாது, டக்கு ஒரு மேட்ரு இருக்குது சார் அப்படின்னு நம்ம கமர்ஷியல் கதை அடிச்சிடுவோம், இனிமேல் ஒரு அப்பாயின்மெண்ட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் தெளிவாயிட்டேன். இப்போ தெளிவாயிட்டு அதுக்கான ஆயத்தமாக பண்ண கதை தான் சார் திருப்பாச்சி. ஓ, ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணதே திருப்பாச்சி? ஆமாம், இது வந்து நான் ஒரு சேஃப்டி பண்ண கதை தான், என் டேஸ்ட்டுக்கு பண்ண கதை இல்லை. என்னங்க விளையாட்டுக்கு சொல்கிறீங்க? சேஃப்டி பண்ணதான். அப்புறம் அப்படியே இது மாதிரி ஓகே. சூப்பர் குட்டில் அவங்க கதை கேட்க நம்ம எப்போம்ல நினைப்போம்ல. அப்போ சூப்பர் மேனேஜர் இருந்தாங்க சார், கணேஷ், இன்னொருத்தர் செந்தில். அவங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு பண்ணோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நம்ம சூப்பர் விட்டு அங்கே மேனேஜர் இருக்காங்க, எந்த மாதிரி கதை கொண்டு கேட்டு சவுத் சைடு உட்கார வைப்பாங்கன்னு நினச்சோம்ல, அது இல்லை. அவங்க கமர்ஷியலாக விஜய் சார் கழிச்சிட்ருக்கு. சின்ன கதையை சொல்லிட்டேன். விஜய் சார்னு சொன்னதுக்கப்புறம் இந்த கதையை சொன்னீங்க? ஆமாம். ஓகே. அப்போ நம்ம வந்து இது வந்து யாருன்னு நம்ம மைண்டை செட் பண்ணவே இல்லை. ஒரு ஆக்ஷன் ஸ்டோரி, சென்டிமெண்ட் கலந்து ஒரு கமர்ஷியல் படம் கதை ஒன்று பண்ணி வச்சுட்டு அவ்வளோ. இப்போ சும்மா சொல்லிட்டேன், எனக்கு இது ஓகேன்னு நம்பிக்கை இல்லை. ஓகே சொல்லிட்டேன், பிடிச்சி போச்சு சார். அவங்களுக்கு பிடிச்சி அப்புறம் டக்குன்னு சவுத்தி சார் கேட்டால் அவருக்கு பிடிச்சி போச்சு. காலையில் தான் சொல்கிறேன், உடனே அன்றைக்கே காலையில் அங்கே 11 மணிக்கு சொல்லி முடிக்கிறேன். அன்றைக்கி ஈவினிங் 4:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க விஜய் சார்கிட்ட. ஒரு மேனேஜர் பேசிட்டாங்க, சார் நல்ல கதை சார், ஒரு கரெக்டாக செட் ஆகும் அப்படின்ட்டு. சரின்னு அவர் அன்றைக்கி அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. அன்றைக்கி ஈவினிங்கை போய் விஜய் சார் கதை சொல்கிறேன். மேஜிக் தான் சொன்ன பிரச்சனைகளே எப்படி மேஜிக் நடந்துட்டு
அப்போ நம்ம ஒரு சேஃப்டி பண்ணி வச்சோம். சொல்லி பார்ப்போமேனு சொல்லி பார்த்த கதை ஓகே ஆச்சு. விஜய் சார் சொல்கிறேன், விஜய் சாருக்கும் ஓகே ஆயிடுச்சு. என்ன சொன்னார் அவர் கதை? ஆமாம், அவ்வளோ கதை ஃபஸ்ட் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஆனால் விஜய் சார்ட்ட எப்படின்னா, இப்போ மற்ற எத்தனை ஹீரோ போயிருக்கோம்ல, பிடிச்சிட்டும் போயிருக்கோம். யார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கிய, எத்தனை ஒர்க் பண்ணியிருக்கிய, இந்த ஒரு கேள்வியில் இருக்கும்ல, ஒரு ஆரம்பத்துக்கு கேட்டுக்குவாங்களே, சம்பிரதாயத்துக்கு கேட்பாங்களா, அது எதுவுமே இல்லை சார். அவர் உட்காந்தாரு, அவங்க அப்பா உட்காந்துருந்தாங்க, ஆப்போசிட்டில் உட்காந்துட்டேன். ஒரு 2 செகண்டு சைலண்ட்டு. கதை கேட்கலாமான்ட்டார். டப்புன்னு பேர் கூட கேட்கல. நமக்கு பிகினிங்கே டக்குன்னு 4th கியர் போட்டால் அப்படி வண்டி வச்சு ஒரு உழுக்கும்ல. ஃபஸ்ட் வண்டி ஸ்டார்ட் பண்ணணும், ஃபஸ்ட் கியர் போடணும், செகண்ட் கியர் போடணும். ஏன்னா ஸ்டார்டிங் டப்புன்னு 4th கியர் எப்படி நான் கொஞ்சம் சரி ஓகே நம்ம இதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு ஆரம்பித்தேன். கதை சொல்கிறேன் ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு. ஃபஸ்ட்டு எப்படி ஒரு ஃபேஸ் இருந்துச்சோ, ரியாக்ஷனே இல்லை, எந்த மாற்றமும் கேள்விப்பட்டிருக்கிறேன், எதுவுமே இல்லை, அப்படியே இருக்கார். எனக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம கதை சொல்கிற பிடிக்கலையோ, நாங்கள் வாய் கதை சொல்லிக்கிருக்கு, மூளையும் மனசும் பேசிக்கிருக்கு. என்னடா ஒரு அசைவம் இல்லை, காமெடின்னு நம்ம நினச்சி சொல்லிக்கிருக்கோம். இதே காமெடி சின்ன ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் சொல்லும்போது இது வந்து சிரிச்சாங்க. இந்த ஆடு, ஆமாம்மா, அது முடி வெட்டுறது, நீ என்ன தூரம் வெட்டு, நான் அப்படியே இருக்க மாதிரி உட்காந்துருக்காரு அவர். என்னடா ஒரு ரியாக்ஷன் இல்லையே, ஒன்று ஒரு கூட்டாளியோ நினச்சிருக்கேன். இந்த ஆர்க்கு போனக்கும் டப்புன்னு அப்புறம் அந்த ஒரு சின்ன ஒரு நமக்குள்ளே ஒரு கவுண்ட், நம்ம வந்த வேலை கதை சொல்கிறது, அதை ரியாக்ஷனை பார்க்குறதில்ல, நம்ம வந்த வேலையை பார்ப்போம், கதை சொல்லுவோம், பிடிக்கல அடுத்த விஷயம் அப்படின்னா ஒரு ஒரு விவாதத்துக்கப்புறம் ஒரு கான்ஃபிடன்ஸ். அப்புறம் நான் அடிக்க ஆரம்பிச்சேன் கதை சொல்லாத சனியை சகட மாதிரி பேசுகிறது, பட்டாசு பால், இதெல்லாம் நம்ம அந்த கேரக்டர் மாதிரி நடிச்சே பேசுகிறது. அதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. பிகினிங் எப்படி இருந்தாரோ முடியும் போதும் அப்படியே இருந்தார். ஆமாம், முடிச்சதுக்கப்புறம் 5 நிமிஷம் ஹாலில் இருங்க, வெயிட் பண்ண, சரி சார்ன்ட்டு வெளியே வந்து ஹாலில் வெயிட் பண்ணோம். கரெக்டாக 5 நிமிஷம் அப்பாவும் பையனும் வெளியே வராங்க. அப்போ அதிகம் பேசலை, கை கொடுத்தார். கதை நல்லாயிருக்கு, நம்ம பண்ணுவோம், 2 வார்த்தை தான். இந்த சீன் நல்லா இருக்குது, அந்த சீன் நல்லா இருக்குது, கிளைவாஸ் நல்லா இருக்குது, எந்த இது ஒன்றுமே இல்லை, கதை நல்லா இருக்குது, நம்ம பண்ணுவோம், அவ்வளோதான். இது என்ன அப்புறம் வேறு சூப்பர். அன்றைக்கி தான் அந்த மேஜிக் நம்மளுக்கு நடந்தது. சூப்பர். அதாவது அந்த படம் அப்போ வந்து அவ்வளோ பெரிய ஒரு பிளாக் பஸ்டர். எனக்கு அதுலேருந்து ஒரு டவுட்டு, பசுபதி சார் ஆக்சுவலாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், என்ன வந்து இப்போ விருமாண்டி அப்படி இப்படின்னு ஒவ்வொரு படமாக வேஷ்டி, விருமாண்டியில் வேஷ்டி சட்டை அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு படத்துலையும் அதே மாதிரி என்னை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து என்ன ஒரு படத்தில் வேஷ்டி சட்டை போட்டு வர சொன்னப்போ நான் இல்லை மாட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்து பேண்ட் ஷர்ட் போட்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். உங்கள் படத்துலையும் கரெக்டாக அதே மாதிரி பட்டாசு பாலு அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர். இங்கே தான் அது நடந்துச்சா, இல்லை இது ஏற்கனவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்களா, என்ன நடந்தது? இதில் வந்து இப்போ பட்டாசு பாலுக்கு நான் வந்து என்ன காஸ்டியூம்ங்கிறத டிசைன் பண்ணிட்டேன், முன்னாடியே டிசைன் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த பட்டாசு பால் கேரக்டர் வந்து உங்களுக்கு தெரியும், படம் பார்த்துருக்கீங்கள, அந்த 1000 முளை வெடிக்கும், காலை வச்சு அமுக்குது, அதில் வந்து கால் வைக்கணும். அது ஒரிஜினலாகவே அது வச்சதா? ஆமாம், கிராஃபிக்ஸ் இல்லை, அது நிறைய விஷயங்கள் படத்தில் கிராஃபிக்ஸ் தெரியும், கிராஃப்ட் பண்ண மாட்டேன். அது எப்படி பண்ணணும் ஒரு ஐடியா நான் இது பண்ணுவேன், எல்லாம் ராமநாசரை கற்றுக்கிட்ட விஷயங்களா. ஓகே. இதில் வந்து அவர் கால் வைக்கணும். அப்போ கால் வைக்கும்போது சாதாரண செப்பல் போட முடியாது, ஷூ போடணும். ஆமாம். அப்புறம் அப்படியே சில வெடிக்கும்போது இங்கே வேஸ்டி தான் சரிப்பட்டு வராது, கொத்துரும். அப்போ சாதாரண பேண்ட் போட முடியாது, ஜீன்ஸ் போடணும். ஓகே. அப்போ ஜீன்ஸ் போட்டு சாக்ஸ் 2-3 சாக்ஸ் போட்டு ஷூ நெருப்பட்டால் கூட அது இதாகாத ஒரு ஷூ, இவ்வளவு பிளான் பண்ணி தான் அது பண்ணுது. அதனால் இது வந்து ஸ்பாட்டில் மாற்றின விஷயம் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டாக திங்க் பண்ணியிருக்கீங்க பசுபதி சார். ஆமாம், வேஷ்டி சட்டை போட்டவரை இதுக்கு மாற்றி திங்க் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி அதுக்கு மேலே சுல்லான் படம் வந்துச்சு. ஆமாம், ஃபுல்லாக சவுண்டாக இருக்கும், இவரும் கத்துவார் அவரும் கத்துவார். நாங்கள் படம் பார்த்தோம், என்னடா அது வெறும் தனுசும் கத்துறாரு, அதுக்கு மேலே இவரு கத்துறாரு, ஏன்னு கத்துட்டே இருக்கும். அப்போ பசுபதி சார் இதில் வராரு. நான் அப்போ இன்னொன்று முடிவு பண்ணிட்டேன், இந்த கத்துறது எல்லாமே சனி சைடு மடிக்கட்டும், பான்பர் கவி இருக்கான், இவர் கத்துனாருன்னா சுல்லான் மாதிரியே போயிடும். அப்படிங்கும்போது தான் ஃபஸ்ட் நான் வந்தோடனே நேராக மேக்கப் ரூமில் இருந்தார், நேராக போயிட்டு டயலாக் பார்த்துட்டு அவர் அந்த மூடு கொண்டார், பட்டாசு பாலு மாதிரி வந்துட்டார். அப்போது ஒன்று சார் இதில்
கத்தவே வேணாம் சார், நீங்கள் அங்கே ஷார்ட்டில் பேசுகிறது நான் மானிட்டர் இருக்கல எனக்கே கேட்கக்கூடாது, அவ்வளோ அமைதியாக பேசணும். அது எப்படி பேசணும்? அப்புறம் நான் பேசி காட்டினேன். பட்டாசு பாலு, இந்த பட்டாசு பாலு பேச மாட்டான், இதுக்குள்ளே இழுப்பு அப்படியே இழுப்பு அதையும் ஓப்பன் ஆகாது, இதுக்குள்ளே சார் அப்படி சொல்லி தான் அதில் அடக்கி வாசித்து ரொம்ப அஸ்கிலே பேசிப்பார். ஆனால் அவரோட டிசைனும் எல்லாமே ஃபஸ்ட்டு முடிவு பண்ணது. சார் நீங்கள் இப்போ சொல்லும்போது அப்படியே ஃப்ளோவில் ஒரு லைன் ஒன்று சொன்னீங்க, அது இப்போ எங்கே பார்க்குறதுங்கிறது பெருசாக இதுவாக இருக்குது. ஷார்ட்டு பிரிப்பார் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க இல்லையா? அப்போ அந்த ஃபிலிம் அப்படிங்கிறதுனால அந்த ஷார்ட்டு பிரிக்கிறதோட வேல்யூ வந்து ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நானும் பார்த்துருக்குறேன். இப்போ வந்து அந்த ஷார்ட்டு பிரிக்கிறதுங்கிறதே பெருசாக இல்லை, எல்லாமே ஃபுல்லாக போயிடலாம், வைடு வச்சா ஃபுல்லாக போயிடலாம், இப்படி போயிட்டுருக்கு. இந்த ஷார்ட்டு பிரிக்கிறதுங்கிறது அதோட வேல்யூ என்னங்கிறது இப்போ நீங்கள் சார் அதான் சார் இப்போ இன்றைக்கி அந்த வேல்யூ யாருக்கும் தெரியல சார். ஏன்னா நான் இப்போ சொல்கிறேன், ஒரு சீனை வந்து ஒரு கேமராவில் வச்சு எடுத்தால் தான் நமக்கு நினைக்கிற ஃபீலை வந்து ஆடியன்ஸுக்கு கொடுக்க முடியும். நம்ம ஒரு 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 டைலாக் வந்து இன்றைக்கி இங்கே 4 கேமரா இருக்குது, 4 கேமரா வச்சு ஷூட் பண்ணும்போது அது சரியாக வராது. ஒரு க்ளோஸ்அப்பு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைலாக் அப்படிங்கும்போது நான் க்ளோஸ் வச்சு தான் ஆகணும். அப்போ க்ளோஸ்அப் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேமரா இருக்கும். அப்போ நான் ஷார்ட் பிரிக்கும்போது எது இம்பார்ட்டண்ட், இப்போ க்ளோஸ்அப்பு பூரா இம்பார்ட்டன்ட் க்ளோஸ்அப் பிரிச்சுடுவாங்க. சட்சன் ஒரு பிட்டு ஓகே, ஒரு மேட்டா டைலாக்கு அப்படிங்கிறத ஒரு லாங் ஷாட்டு. பிகினிங் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்கோ, எத்தனை பேர் இருக்காங்க, அதை கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு உணர்த்துறதுக்காக ஒரு லாங் ஷாட் வைப்பாங்க. இதெல்லாம் பழைய ஃபார்முலா. ஆனால் இன்றைக்கி என்னென்னா இந்த ஷார்ட் பிரிக்கிறதுங்கிறது போச்சு. டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பயம் போச்சு, டைம் வேஸ்ட்டு போகலாம். ஸோ ஒரு க்ளோஸ்அப் இருக்கிற டைலாக்கு டாப் ஆங்கில் ஒரு மேலே ஒரு கேமரா இருக்குது, அது எப்படி உங்களுக்கு கண்டிப்பாக அது எடுக்க டைம் வேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு பின்னாடி ஒரு கேமரா ஒரு இது இல்லைன்னா இதை எங்கே மாட்டுதுன்னா எடிட்டிங்கில் தான் மாட்டுது. இன்றைக்கி கஷ்டப்பட்டது யார் தெரியுமா? இன்றைக்கி எடிட்டர் கஷ்டப்படுறாரு. ஏன்னா நீங்கள் ஒரு டைலாக்கை 4 ஆங்கில் கொண்டு அவர்கிட்ட கொடுத்துருக்கீங்க, இது எதை செலக்ட் பண்ணுங்கிற வேலை அவருக்கு வந்துடுது. ஆனால் அன்றைக்கி ஷார்ட் பிரிக்கும்போது அந்த வேலை டைரக்டர் ஸ்பாட்டில் அது வேலையை பார்த்துருவார். இது க்ளோஸ்அப்னா இது க்ளோஸ்அப், இது ட்ரெக்கின்னா ட்ரெக்கின், இது கிரெயின்னா கிரெயின். அப்போ அங்கே ஸ்பாட்டில் வந்து டிசைட் பண்ண ஒரு விஷயத்த நீங்கள் இங்கே வந்து எடிட்டிங் வந்து டிசைட் பண்ணிக்கிறீங்க. அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் டைம் வேஸ்ட். ஆனால் நீங்கள் இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தேவையான ஷாட்டு திடீர்னு இந்த இதுலேயும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அல்ல, அது தேவையான எடுக்க தான் டேரக்டர் வேலை. உங்களுக்கு டேரக்டர் வேலை என்னென்னா சார், நமக்கு தேவையான எடுக்க தான் டேரக்டர் வேலை. அப்போ நீங்கள் இங்கே ஒரு கன்ஃபியூஸில் வந்து நம்மளே குழப்பதாயிருங்களோ. இங்கே எனக்கு எது தேவைங்க எனக்கு தெரியும், நான் வந்து டைரக்டர் 4 எடுத்து போட்டு இந்த கூண்டுக்குள்ள கிளி வந்து சோசி சீட்டு எடுக்கல, அது மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. நம்ம இதான் எடுக்கணும் அதான் எடுக்கணும். அது இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப தேஷ். ராமநாத சார்ட்ட தான் நான் சொல்கிறேன், அது ஒரு கேமரா சார் நான் ஒரு பண்ணும்போதும் அதுதான். திருப்பாச்சி சிவாசிலாம் இன்றைக்கி நீங்கள் வந்து சொல்கிறீங்க, சீனுக்கு ஒரு கேமரா தான், ஃபைட்டுக்கு தான் 2 கேமரா. ஓகே, சில ஃபைட்டுக்குன்னா 3 கேமரா இருக்கும். ரொம்ப ஒரு 10-15 திரும்ப அது பண்ண ஃபைட்டர்ஸ் அப்படிங்கிறக்க ரிஸ்க் ஷாட் இருக்கும், கார் ஜம்ப் இருக்கும். இதெல்லாம் ரிஸ்க் ஷாட்டுக்கு வந்து கண்ணாடி உடச்சி விடுக்கிறது இருக்கும். அது ஒரு கேமரா எடுக்க முடியாது, அதுக்கு எங்களுக்கு 3 ஆங்கிள் தேவைப்படும். புரியுது. அப்போ அது ஓகே. ஏன்னா ரிஸ்கான ஷாட்ஸ் வந்து ஒரே டேக் தான், அது வந்து 1 முறை எடுக்க முடியாது. 1 முறை எடுக்க முடியாத ஷார்ட்ஸ் தான் நாங்கள் 3 ஆங்கிள் எடுப்போம். 1 முறை எடுத்துக்கலாம், 3 ஷாட் 3 டேக்கு 4 டேக் எடுத்துக்கலாங்கிற விஷயத்துக்கு 3-4 கேமரா வைக்க மாட்டோம். ஓகே. அப்போ உங்களுக்கு அப்போ ஃபிலிம்ங்கிறது அன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டு. எங்கள் டேரக்டர்லாம் கட்டுச்சுவார், கட்டு சொன்னோன்னா டக்குன்னு உடனே கட் பண்ணிடணும். கட் சொல்லி 2 செகண்ட் இருந்துச்சுன்னா துண்டு வச்சுப்பார், டக்குன்னு கேமரா ஸ்டாண்ட் போய் பொட்டும் போடுவார். ஏன்னா அந்த ஃபிலிம் கூட வேஸ்ட்டு. சில நேரங்களில் என்னென்னா கிளாப் கொடுக்கும்ல, கிளாப் கொடுக்கும்போது அந்த 3 ஃப்ரேம் தான் ஓடணும், அவ்வளோதான். அது கிளாப் கொடுக்கும்போது முடிஞ்சு அந்த கிருனால கூட ஒரு 4-5 ஃப்ரேம் போயிடும், டென்ஷன் ஆயிடுவார். சில நேரங்களில் டேரக்டருக்கு பயந்து என்ன பண்ணுவாங்க, கேமரா ஸ்டாண்டு கிளாப் விட்டா கையாலே சுற்றுவாங்க. ஓகே. மிஷின் ஆன் பண்ணால் டக்குன்னு 4-5 ஃப்ரேம் போயிட்டு கையால் ஒரு சுற்றுவாங்க. எங்களுக்கு எடுத்த மாதிரி தெரியாது, என்ன சார் அடுத்தாச்சு அப்படின்னா
தெரியும், அவன் கை வச்சுருப்பான் சார். இப்படிலாம் இருந்த சினிமா அன்னைக்கு டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் அது அருமை போச்சு, மாறிடுச்சு. ஸோ நீங்கள் ஊர்லேருந்து கிளம்பி வரும்போது நடிகர் ஆகணும்னு வந்தீங்களா, இல்லை இயக்குனர் ஆகணும்னு வந்தீங்களா, இல்லை ஏதாவது ஒன்று? இல்லை இல்லை இல்லை, நம்ம டைரக்டர் ஆகணும். டைரக்டர் தான், அதுதான் கனவு. ஆமாம், அந்த நடிப்புங்கிறது டோட்டலாக நம்மளுக்கு இல்லை. எங்கே அது நடிப்புங்கிறது வந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு படம் பண்ணியாச்சு, ஊரில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அப்போலாம் பெருமை சொல்கிறதில்ல, இந்த படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்ட்டு. இவங்க படம் பார்ப்பாங்க, இவங்க படம் போய் ஃபர்ஸ்ட் படம்னா நீங்கள் ராமநாதன் சார்ட்ட, ராமநாராயணன் சார் கிட்ட. ஓகே, சகாதேவன் மகாதேவன் படம். ஓ சூப்பர், என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம் அது. அதில் இப்போ ஃபஸ்ட்டு கார் போட்டாங்க, டைட்டில் கார்டு போட்டாங்க. நம்ம ஊர்லேருந்து போவாங்கள்ல, இங்கே போய் செட்டாக இருக்குள்ள டைட்லாம் போயிடும். இன்னொன்று நான் பொய் சொல்கிறேன்னு, ஏன்னா எங்கள் ஊர்லேருந்து வந்து நான் அஸ்னட்டாக சேர்ந்துருக்கேங்கிறத நம்பலை, பீலா விட்றான் அப்படின்ட்டு அவங்க ஒரு இது. அப்போது டைட்லாம் போட்டால் கூட அவங்க நம்பலை, இப்போ பார்க்கல, பஸ் பார்க்க முடியல. இன்னொன்று என் பேர் கீழே இருக்கும். ஆமாம், உதவி இயக்குனர்ன்ட்டு 5வது அசிஸ்டன்ட்னா கடைசியில் இது படிக்கிறதுக்குள்ளே இது போயிடும். ஆமாம், 2 பேர் படிக்கிறதுக்குள்ளே போயிடும்ல. அப்போ எப்படி அவங்களுக்கு நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்லி படத்தில் ஏதாவது ஒரு சீன் வந்துட்டா ஓகே, அம்மா உருவத்தை பார்த்துருவாங்க, அப்போ நம்பி தான் ஆகணும். ஓகே அப்படின்ட்டு ராமநாசிட்ட எல்லா படத்துலையும் ஸ்கிரிப்ட் தெரியுமில்ல, ஏதாவது ஒரு சீனை நாங்கள் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டு நாளைக்கு இந்த இது இப்போ இருக்குல்ல, கனகா பார்க்கில் இருக்குது, 2 பேர் அதை கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த 2 பேரும் ஒரு ஆளாக நான் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். ஆள் சொல்ல மாட்டோம், ஆர்டிஸ்ட்டு மேனேஜ் சொல்லும்போது அங்கே ஒன்றும் பார்க்கல ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்கிறதில்ல, ஆள் கொண்டு வந்துட்டா அப்போ என்ன நடிக்க வைக்க மாட்டாங்க. ஓகே, முந்தின நாளே மேனேஜர் கிட்ட சொல்லும்போது ஒருத்தர் தான். ஆமாம், நம்ம ஒரு காய் இருக்கிறேன் அப்படின்னா அந்த காய் இருக்கிறேன்னு நான் தான் அடிக்க போகிறேன்னா லிஸ்ட்டில் எழுத மாட்டேன். லிஸ்ட்டு மொத்தத்தில் வந்துடுவாங்க, யார் இப்போ காய் இருக்கிறேன், நான் அந்த காஸ்ட் நின்றும் போயிட்டு சார் அதுக்கு எங்கள் கேமரா எடுத்து இருக்கார் என்கே விஸ்வநாதன், அப்படின்னு சொல்லிடுவேன். சார் இதுக்கு நான் பண்ணுறேன் சார். ஓகேயா, யார் பண்ணு அவர் சார் பேரஸ் பண்ணுறேன் நான். உங்கள் பண்ணுவேயா, பண்ணு சார், சரி பண்ணியா அப்படின்ட்டு. இப்படி ஏதாவது ஒரு சீனில் நம்மளே செலக்ட் பண்ணி பண்ணுறது. அப்படி தான் அந்த இது சாத்தான் சொல்ல தட்டாதே படம். ஆமாம், சாத்தான் சொல்ல தட்டாதே படம். இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே, இந்த பாட்டு நான் ஷூட்டிங் வேடிக்கை பார்த்துருக்கேன். அப்போ நான் ராமநாதன் ஒர்க் பண்ணிக்கிருக்கேன். ஓகே, ஒர்க் பண்ணிவிட்டு 6 மணிக்கு மேலே இது சரி அருணாச்சலம் ஸ்டூடியோ ஒன்று இருக்கு, அங்கேருந்து அந்த சாங் எடுத்தாங்க. 6 மணிக்கு மேலே நான் இங்கே எங்களுக்கு ஷூட்டிங் முடிஞ்சோன்னு நான் அங்கே போயிடுவேன். அங்கே போய் ராமராஜன், கனகா, அந்த சாங்கு அது வேறு ஒரு அமைப்பில் இருக்கும். அங்கே போய்ட்டு அது ஷூட்டிங் 2 மணி ஆக முடியும் இருக்குது, ஃபுல்லாக வேடிக்கை வச்சே இருப்பேன். அதுக்கப்புறம் போய் வீட்டுக்கு படுத்துட்டு 5:30 மணிக்கு எங்களுக்கு கார் வந்துடும். இப்படி 3 நாள் இந்த ஷூட்டிங்க்கு ஏன் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அங்கே போய் வேடிக்கை பார்க்குறது. ஓகே, ஆமாம். அப்புறம் அதுக்கப்புறம் தான் கனகா ஃபேமஸ் ஆகிட்டாங்களே, கராட்டன் டிஸ்கோ பயங்கர ஃபேமஸ்ஸு. அப்புறம் எல்லா படத்துலையும் யார் ஹீரோனியாக போடலாங்கும்போது நான் உடனே கனகா சிவாஸ் பண்ணுறது டேரக்டர். அதுக்கு 2 இடத்துக்கு அப்புறம் தான் அவங்க சாத்தான் சொல்ல தட்டாதே கனகா ஹீரோனிக்கும் தான் எனக்கு பயங்கர ஹாப்பி. அதுக்கு பரவாயில்லப்பா அப்படின்ட்டு. எனக்குன்னா இதில் சும்மா எங்கேயாவது போஸ்ட்மேனு, காயிருக்காரன், டிரைவர் இப்படி நடிச்சிடக்கூடாது. அதுலேயே செலக்ட் பண்ணீங்க கனகா அவங்களோட காம்பினேஷன் எது வருதோ. ராமராஜனுக்கு போட்டி அவன் இறங்கிடுவான் என்ன அப்படின்னு இறங்கினதான் அந்த சாங் பிடிச்சது. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சூரியன் எஃப்எம்க்கு நீங்கள் நிறைய விஷயங்கள், இந்த அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் டைரக்டர் பேரரசில் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. இன்னும் நிறைய பேசலாம், பட் நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சூரியன் எஃப்எம் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை நானே மறந்து சொல்ல முடியாது, சமீபத்தில் எனக்கே சில விஷயங்களை ஞாபகப்படுத்தின ஒரு நிகழ்வாக அமைஞ்சுது. நிறைய கேள்விகள் குருநாதர் ராமநாதன்லேருந்து, மகாராஜன்லேருந்து, விஜய் சார், அப்படியே படிப்படியாக என்னுடைய வாழ்க்கை பயணத்தை எனக்கே கொஞ்சம் ரிவீன் பண்ணி காட்டினது நன்றி சார். ஃபஸ்ட்டு நிறைய விஷயங்களை அவங்கள்ட்ட எல்லாம் பகிர்ந்துக்க சந்தோஷம். நம்ம வெற்றியை பகிர்ந்துக்கிறத விட இந்த படம் எப்படி வெற்றி அடைஞ்சி அதை பகிர்ந்துக்க விட நம்ம வாழ்க்கை பயணத்தை பகிர்ந்துக்கிறது அது உங்களோட பகிர்ந்துட்டு ரொம்ப சந்தோஷம். விரைவில் திரைப்படம் மூலிமா நான் உங்களை சந்திக்கிறேன். முன்ன எப்படி பேரரசுக்கு சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். விரைவில் திரையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.